அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அம்மா பஅது. தவாஃப் செய்யக்கூடிய நேரத்துல ரமல் என்பது ஒரு சுன்னத்தா இருக்கின்றது. ரமல் என்று சொன்னால் நம்ம கிட்டத்தட்ட ஜாக்கிங்ன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ரொம்ப ரன்னிங் ரேஸ் மாதிரி ரொம்ப வேகமாகவும் போகாம, சாதாரண நடையும் இல்லாமல் நடுத்தரமான ஒரு வேகம். நம்மளுடைய 2 தோள் புஜங்களையும் குலுக்கிக் கொண்டு, அசைத்துக் கொண்டு ஒரு வீர நடை போடுதல் அப்படிங்கிறது ஒரு அமல். இது வெறும் ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு அறவே அனுமதி கிடையாது. ஆண்களுக்கும் கூட சுன்னத்து தான். கூட்ட நெரிசலு அல்லது நமக்கு மறந்துட்டோம் என்று இருந்தால் இதுக்கு தவறி போச்சுங்கிறதுக்காண்டி எந்த பரிகாரமும் செய்ய வேண்டியது இல்லைன்னு பார்ப்போம். ஹதீஸ் பார்ப்போம். ரமல மினல் ஹஜரி இலல் ஹஜரி ஸலாஸன் வ மஷா அர்பஅன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தவாஃப் மொத்தம் 7 சுற்று இல்லையா? அதுல முதல் 3 சுற்றில் முழுவதுமாக அவங்க இந்த மாதிரி ரமல் செய்து கொண்டிருந்தார்கள், வீர நடை போட்டாங்க. பாக்கி உள்ள 4லும் சாதாரண நடை நடந்தார்கள் பார்ப்போம். எனவே கூட்ட நெரிசலு அல்லது மறந்துட்டோம் என்று சொன்னால் பின்னாடி இப்ப இதை கலா செய்யறதுங்கிறது வேறொரு சுண்ணத்து தவறி போயிடும். அதாவது மிச்சம் உள்ள 4லும் சாதாரண நடை நடக்க வேண்டும் என்ற சுண்ணத்து தவறி போயிடும். உம்ரானுடைய தவாஃப்ல இது செஞ்சிருவோம், அதுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. ஆனா ஹஜ்ஜுக்குரிய தவாஃப் பலது உண்டு. இதுல ஒரே ஒரு தவாஃப்ல மட்டும்தான் நம்ம ரமல் செய்வோம். அது எந்த தவாஃப்னு பார்த்தீங்கன்னா, தவாஃபுன் யாகிபுஹு சஅயுன். எந்த தவாஃபை தொடர்ந்து நாம சை செய்யணும் என்பதாக திட்டமிட்டிருக்கின்றோமோ அந்த ஒரே ஒரு தவாஃபில் மட்டும்தான் இந்த ரமல் என்பது சுன்னத்தாக இருக்கின்றது. அதாவது ஹஜ்ஜுக்காண்டி 3 வகையில ஏதாச்சும் ஒரு வகையில எஹ்ராம் கட்டுவாங்க. ஒண்ணு தமத்து என்பதாக சொல்லுவாங்க. அதாவது ஊர்ல இருந்து வரும் பொழுது வெறுமனே உம்ரா என்ற நியத்தில் வருவாங்க, வந்து தவாஃப் செய்வாங்க, சை செய்வாங்க. இந்த தவாஃப்ல அவங்க ரமல் செய்து கொள்ளணும். உம்ரா முடிச்சு போட்டு சாதாரண ஃப்ரீயா உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க மக்காவுக்குள்ள. பிறை 8 வரக்கூடிய நேரத்துல புதுசா எஹ்ராம் கட்டுவாங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி. இவங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி பெருநாளுடைய அன்று செய்யறாங்கல்ல, அந்த தவாஃபிலும் கூட மீண்டும் ரமல் செய்து கொள்ள வேண்டும் இவங்க, தமத்துவல வரக்கூடியவங்க. அடுத்ததாக ஒரு வகை இஃப்ராதுன்னு சொல்லுவாங்க. வெறுமென ஹஜ்ஜு என்ற நீயத்தில் மட்டும் இஹ்ராம் கட்டி கொண்டு வருவாங்க. இன்னொருத்தவங்க கிரானுன்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜு உம்ரா ரெண்டுமே ஒன்னா சேர்த்து நியத்து வச்சுக்கிட்டு வருவாங்க. இந்த 2 பேருக்கும் தவாஃப குதூம் என்பதாக ஒன்று உண்டு. இதனை தொடர்ந்து அவங்க சை செய்வாங்க. எனவே தவாஃப குதூமிலேயே இவங்க 2 பேரும் ரமல் செஞ்சிருவாங்க. இஃப்ராது கிரான் இந்த 2 பேரும் பெருநாளுடைய நாளில் பிறை 10 தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஹஜ்ஜினுடைய தவாஃபில் அவங்க ரமல் செய்ய வேண்டியதில்லை என்பது சட்டமா இருக்கின்றது. ஆக மொத்தத்துல தவாஃப விதாலையும் ரமல் வராது, சுன்னத் நஃபிலான அந்த தவாஃபுகளிலும் ரமல் என்பது வராது என்பதை நம்ம பார்க்கணும். சையில பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும்தான் ரமல் செய்வோம். பச்சை கலர்ல அடையாளம் போட்டிருப்பாங்க. 7 சுற்றிலையுமே அது சுன்னத்துன்னு பார்ப்போம். சுருக்கத்துல தவாஃபிலோ சையிலோ இது சுன்னத்து மட்டும்தான். தவறி போச்சுன்னா இதுக்கு எந்த பரிகாரமும் கிடையாது.